ரொம்ப எங்கேஜ்லயே வந்துட்டு ஹேர் ஃபால் ஆயிட்டு இருக்கா? இதுதான் ஒரு உண்மையான காரணமா இருக்கும். ஷாம்பு மாத்தியாச்சு, ஹேர் ஆயில் மாத்தியாச்சு, பயோட்டின் டேப்லெட்டும் எடுத்தாச்சு, பிஆர்பி ட்ரீட்மெண்ட் கூட பண்ணியாச்சு. ஆனாலும் ஹேர் ஃபால் நிக்காம ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இதெல்லாத்தோட நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. அதாவது நீங்க ஒரு ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணாத இருக்கிறது தான் இந்த ஒரு ஹேர் ஃபாலுக்கான காரணம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜாராம் ட்ரைகாலஜிஸ்ட் மிஸ்டர் ஹேர் கிளினிக்ல இருந்து. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறது என்னன்னா ரூட் காஸ் ஹேர் டெஸ்ட். அதாவது உங்க ஹேர் ஃபாலுக்கான மூல காரணம் என்னன்னுட்டு, உண்மையான காரணம் என்னன்னுட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதா இந்த வீடியோட டாபிக். நாம எல்லாருமே யூஸ்வலா என்ன பண்ணுவோம், ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆனதுமே ஷாம்புவை மாற்றுவோம், ஹேர் ஆயிலை மாற்றுவோம், பயோட்டின் டேப்லெட் எடுப்போம், கொஞ்சம் பேர் ட்ரீட்மெண்ட் கூட ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனால் நம்ம முடி விழுறது நிற்காது. எதுக்குன்னா நம்ம உடம்புக்கு என்ன தேவைன்னு தெரியாம நம்ம வேண்டாத ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தோம்னா டெஃபினட்டா வந்துட்டு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம ஹேர் ஃபால் ஆயிட்டு இருக்குன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதுல ஒன்று நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சியா இருக்கலாம், இல்லை நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸா இருக்கலாம், இல்லாட்டி நம்ம லைஃப் ஸ்டைலா இருக்கலாம், இல்லாட்டி நம்மளுக்கு க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸா கூட இருக்கலாம், இல்லாட்டி நம்மளுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா சிஆர்பி லெவல்ஸ் கூட ஹையராக இருக்கலாம், அதாவது இன்ஃப்ளமேஷன். இதில் எது ஒன்றாலும் இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு எதுன்னுட்டு தெரியாத நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ரூட் காஸ் அனாலிசிஸ் டெஸ்ட்னா என்ன? இது ஒரு சயின்டிஃபிக்கும் மெடிக்கல் மெத்தட் மூலமாகவும் நாம் வந்துட்டு நம்ம ரத்த பரிசோதனை மூலமா எந்த ஒரு காரணத்துக்காக நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆயிட்டு இருக்குன்ட்டு கண்டுபிடிக்கிற ஒரு விதிமுறை. ரூட் காஸ் அனாலிசிஸ்ல எந்தெந்த டெஸ்ட் ஆகும்னா விட்டமின் டி, B12, அயன், நம்ம ஹார்மோனல் இம்பேலன்சஸ் ஏதாவது இருந்தா, அதுக்கப்புறமா நம்ம ஸ்கேல்ப்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும், இல்லை நம்ம லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ்னால ஏதாவது நம்மளுக்கு ஹெல்த் பிரச்சனை இருந்தாலும் அத்தனையும் இந்த ரூட் காஸ் அனாலிசிஸ் டெஸ்ட்ல நம்மளுக்கு ரிப்போர்ட் மூலமா வந்துட்டு தெளிவாக தெரிஞ்சிடும். ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ண அப்புறம் என்ன, இந்த ரிப்போர்ட் வந்த அப்புறம் நாம வந்துட்டு கஸ்டமைஸ்டா உங்களுக்கு ஒரு ஹேர் ட்ரீட்மெண்ட் பிளானை பண்ணலாம். ஏன்னா இந்த ஹேர் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு உங்க பர்டிகுலர் டெஃபிஷியன்சியும் உங்க பர்டிகுலர் ஹேர் இடத்துல எந்த இஷ்யூன்னுட்டு நம்ம கண்டுபிடிச்ச அப்புறம் அதை டார்கெட் பண்ணி நாம வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்றப்போ டெஃபினட்டா நம்மளுக்கு 100% ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணுறதுனால வேற என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பல விஷயம் பண்ணியிருக்கலாம். ஆனால் ரூட் காஸ் அனாலிசிஸில் கிடைக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த முறையில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ 3 வாரத்தில் நம்மளுக்கு ஹேர் ஃபால் நிற்கும், 2 மாதத்தில் நம்மளுக்கு பேபி ஹேர் வர ஆரம்பிக்கும், 6 மாதத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஹேர் க்ரோத்தை நம்ம வந்துட்டு விசிபிள் ரிசல்ட்ஸாக பார்க்கலாம். ரூட் காஸ் அனாலிசிஸ் யார் யார் பண்ண வைக்கலாம்? ரூட் காஸ் அனாலிசிஸ் டெஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுன்ற ஒரு பிளானில் இருந்தாலும் சரி, இல்லாட்டி உங்களுக்கு ஹேர் ஃபால் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2, அதாவது இப்போ தான் ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா நீங்களும் பண்ண வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஒரு கஸ்டமைஸ் ட்ரீட்மெண்ட் போகிறப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஆகி முடி கொட்டிட்டு இருந்தால் கூட அதுக்கும் உங்களுக்கு இங்கே சொல்யூஷன் கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறதா ஒரு ஐடியா இருந்தால் டெஃபினட்டாக இந்த அனாலிசிஸ் கூட நீங்கள் அதை பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு பர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ப்ளஸ் ஹேர் ஃபால் ஸ்டேஜஸில் இருக்கிறவங்க இது இப்போ தான் நீங்கள் அடாப்ட் பண்ணி ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் லைக் பிஆர்பி, ஜிஎஃப்சி, QR6 எடுத்தீங்கன்னா உங்கள் ஹேர் ஃபாலோ ஸ்டாப் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஹேர் க்ரோத் கூட பிளான் பண்ணிக்கலாம். இந்த ரூட் காஸ் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறதுன்னுட்டு நீங்களும் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேர் டெஸ்ட்டோட ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி உங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணி கூடவே உங்கள் ஸ்கேல்போட இமேஜ், அதாவது உங்கள் தலைபாகத்தில் எங்கே ஹேர் ஃபால் ஆயிருக்கோ அந்த ஃபோட்டோவை அங்கே அப்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு எக்ஸ்பர்ட் டீம் வந்துட்டு அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ரூட் காஸ் அனாலிசிஸ் டெஸ்ட் தேவையாக இருக்கோன்னுட்டு அவங்க பிளான் பண்ணி சொல்லுவாங்க. அதே டைம்ல வந்துட்டு நீங்க இதை எப்படி எடுக்கலாம், உங்க வீட்ல இருந்தே இல்ல உங்க ஊர்ல இருந்தே நீங்க எப்படி ஹேர் டெஸ்ட் பண்ண முடியும்ன்றத அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க. ஸோ டெஃபினட்டா இந்த ஒரு அப்ரோச் நீங்க பண்றதுனால உங்க ஹேர் ஃபாலை சரியான முறையில் நீங்க வந்துட்டு கையாளலாம். ஓவராலா வந்துட்டு ஒரு குவிக்கா ஒரு டிப் எதுனா கொடுங்கன்னுட்டு நீங்க கேட்டீங்கன்னா, ஸ்டாப் கெஸ்ஸிங் அண்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் யுவர் ஹேர் லாஸ். ஏன்னா ஹேர் லாஸ் பத்தி வீடியோ பார்க்கறது முக்கியம் இல்லை, ஹேர் லாஸ் பத்தி ரிசர்ச் பண்றது முக்கியம் இல்லை, உங்க ஹேர் லாஸுக்கான சரியான காரணத்தை தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்துட்டு உங்கள் ஹேர் டெஸ்ட்டை பண்ணி அதுக்கப்புறமா ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் ஒரு சரியான முறை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஹேர் ஃபால் ரிலேட்டட் நான் முன்னு வர வீடியோஸில் சொல்லிகிட்டே போவேன். தேங்க்யூ.